நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். பராபவ வருடம் தக்ஷணாயனம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி 21/8/2026 வெள்ளிக்கிழமை நவமி. நேற்று இரவு 11:50 முதல் நாளை அதிகாலை 1:39 வரை நவமி திதிமா. இன்றைய தினம் வரலட்சுமி விரதம். எல்லாருமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். ஏன்னா மகாலட்சுமி தாயார் நமக்கு பணத்துக்கு மட்டும் கடவுள் இல்லைம்மா, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, நம்ம குழந்தைங்க ரொம்ப சௌக்கியமாக வாழறதுக்கு, நம்ம செய்யக்கூடிய காரியம் எது ஒன்றும் தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு அத்தனைக்கும் தாயார் மகாலட்சுமி தான். ஆக இன்றைய தினம் உங்களால் எளிமையாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா கூட வழிபாடு பண்ணுங்க. முடியும் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணிட்டு ஒரு பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம் அப்படின்னு தாயாருக்கு வைங்க. இது எளிமையாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினோட அனுகிரகமும் கடாட்சமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலை 4:45 5:45 மணி வரை. திதி இன்று முழுவதும் நவமி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:45 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று பிற்பகல் 2:45 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். கரணம் இன்று பிற்பகல் 12:43 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமமும் பார்த்திங்கன்னா இன்று பிற்பகல் 2:45 வரைக்கும் அஸ்வினி, பின்பு பரணி. அப்போ 2:45 வரைக்கும் தான் அஸ்வினிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் பரணிக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடுதுமா. ராகு காலம் காலை 10:12, யமகண்டம் மாலை 3:04. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்கள், இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்திர பகவான் 8ல் போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. சந்திர பகவான் 8ல் போய் இருந்தால் என்ன, நமக்கு ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய விஷயம் கரெக்டு தான் செய்கிறோமா, தப்பாக செய்கிறோமா, செஞ்சு முடிச்சுட்டு யோசிக்கக்கூடாது. எப்பயுமே செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை கூட அனலைஸ் பண்ணலாம். செஞ்சு முடிச்சுட்டு யோசிக்கக்கூடாதுமா. செஞ்சு முடிச்சுட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா எந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு யோசித்தாலும் நம்மளுக்கு ஒரு குழப்பம் அப்படின்றது வரதாமா செய்யும். அப்போ பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. செய்யணும் அப்படின்னா யோசிங்க, அனலைஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்போ தேவையில்லாத எந்த விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி ஒரு குழப்பம் அப்படின்றது வேண்டாம். நியாயமாக சந்திரன் 8ல் போய் உட்காரும்போது நம்மளுக்கு ஒரு மன ரீதியான குழப்பம் இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஏதோ ஒன்று எப்பயோ ஒன்று நடந்திருக்கும், அதை பற்றி யோசித்து டென்ஷன் ஆகும். ஆக அதெல்லாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நலம் அப்படின்னு சொல்லலாமா. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு 7ல் இருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா ரிஷபம் எப்பயுமே எதிர்பார்க்கறது ஒன்று தான். ரிஷபராசி பெண்கள் கணவருடைய அன்பை எதிர்பார்ப்பீங்க, பாசத்தை எதிர்பார்ப்பீங்க, லவ் எதிர்பார்ப்பீங்க, ரொமான்ஸ் நிறைய ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். என்ன பெரும்பாலும் ஆப்போசிட் பார்ட்னர், அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர், ஆப்போசிட் ஜெண்டாஸ், இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஆப்போசிட் ஜெண்டாஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இது ரிஷபத்தினுடைய எழுதப்பட்ட தலைவிதி அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, இதுதான் தெரிஞ்ச கதையாச்சேம்மா, இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா சாலிடாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரால் ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். எப்படிம்மா சுகம்னா அவர் தலை மேலே பார்த்திங்கன்னா தங்க தாம்பாளத்தில் தாங்குவாரா அப்படின்ற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது. கணவர் நம்மளை ரொம்ப பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம். அதுக்கும் மேலே யூ டிசர்வ் இட் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் சூப்பர் டூப்பரான ராசி எது அப்படின்னா ரிஷபம். அதுவும் ரிஷபராசி பெண்களுக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்றது நடக்கிறதில்ல. ஓரளவுக்கு அன்பு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னம்மா நீ எவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, கஷ்டப்படுற, குழந்தைங்கள பார்த்துக்கிற, உனக்குன்னு நான் ஒன்று பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவார். ஏதோ ஒத்த வார்த்தை போதும் ரிஷபத்துக்கு. அடடா, எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாசமாக இன்றைக்கி என்ன ரெஸ்டடுன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு என் மேலே ஆசை இருக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது, பாவம் மனுஷனுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்ல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வார்த்தை கணவனோட வாயிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக வரும். அது மனதளவில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாமா. வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு 6ல் வந்து அமர்றார். பொதுவாக 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளாக கடன் குறித்து ஒரு விதமான யோசனைகள் அப்படின்றது மிதனத்துக்கு இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி உடல் சார்ந்த ஒரு சில கவலைகள், என்னப்பா மருந்து சாப்பிட்றேன், பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறேன், டாக்டர் பெரிய டாக்டர் தான் பார்க்குறேன், ஆனால் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்குது. டாக்டர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. கடனை நாலா பக்கமும் அடைக்கணும்னு பிளான் பண்ணாலும் பெருசாக அடைக்க முடியல. இப்படிலாம் வந்து எப்போ கடன் அடையும், எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், எப்போ எங்கள் எதிர் வீட்டுக்கார பொம்பளை என்னை வந்து பார்த்திங்கன்னா பகையாக நினைக்கிறத நிறுத்துவா, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, 3வது தெருவில் இருக்க 4வது வீடு, யாராக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தா ஒரு பகை இருக்க தான் செய்யும். காரணம் என்ன, ரொம்ப புத்திசாலிங்களை பார்த்தா எல்லாருக்கும் பகை வந்து இருக்க தானே செய்யும். இவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க, நம்ம இவ்வளோ மக்கா இருக்கோமே. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நல்லா பழகினாலும் நம்மளோட நெய்பர்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு கஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த விஷயத்தை விட்டுருங்க, கவலைப்பட வேண்டாம். அது யார், தேர்ட் பர்சன்ஸ்க்காக நம்ம எதுக்கு நம்மளோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? நம்மளோட ஆரோக்கியம், அதே மாதிரி கடனை குறித்து அதுலேருந்து வெளியே வருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கான ஏதாவது ஒரு லூப் லைன் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் அந்த லூப் லைனை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. ஆக ஒரு நற்செயல் செஞ்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சான்சஸை, நீங்கள் எதிர்பார்த்துருந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லாமா? வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கு. 5ல் சந்திரன் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 விதத்தில் ஒரு விதமான யோசனைகள், ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றதுக்கும். என்ன மொதல் விஷயம் வந்து பாருங்கள், பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு இருக்குது, யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறோம், சும்மா தான் இருக்குது, வியாபாரம் பண்ணிடலான்னு பார்த்தா யாருக்கு வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரில, கிராமம் அது என்ன ரேட்டுக்கு போகும்னு தெரியல, பார்க்காம விட்டால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சோண்டு இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க, நிலம் கொஞ்சோண்டு அந்த பக்கத்து வரப்புக்காரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆக்கியபை பண்ணுறான், என்ன பண்ணுறதுனே தெரில. அதை நினச்சி ஒரு விதமான யோஜனைகள், அதாவது பூர்வீகம் சார்ந்து ஒரு விதமான குழப்பங்க. எங்கள் சித்தப்பா இருந்தாங்க, சித்தி இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட உறவு, எங்கள் மாமனார் மாமியார் அவங்களோட உறவு, இப்படி ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களை நினச்சி ஒரு விதமான மனசு சஞ்சலப்படும். என்னடா குழந்தைங்க, நம்ம என்ன சொல்கிறோம், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. இப்போ எந்த வீட்லேயும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. அதை வச்சு நீங்கள் பெருசாக குழம்ப வேண்டாம். ஒரு காலகட்டம் குழந்தைங்க மாறுவாங்க. எப்போ இந்த பசங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க, நம்ம எவ்வளோ பக்காவாக வளர்க்குறோம், நம்ம பேரை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்ம குடும்ப மானத்தை கொண்டு போய் ரோட்டில் விட்டுருவாங்களோ, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எதாவது சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அடப்பம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லை, நீ பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். நம்மளோட கடமைகளை நம்ம கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்கம்மா. குழம்பாதீங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய தினம் சந்திரன் 4ல் இருக்கார். 4ல் இருக்க சந்திரன் என்ன பண்ணுவார், தாயாரை குறித்து ஒரு விதமான யோஜனைகள் அப்படின்றதோ. முதல்ல அம்மா வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பாருங்கள், முக்கியமாக இது ஆண்களுக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க. திருமணம்னு ஒன்று ஆச்சு, பொண்டாட்டின்னு ஒன்று வந்தா, எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே, எங்கள் அம்மா என்னை விட்டு விலகிட்டாங்களே, என்ன பண்ணுவாங்க அம்மா? நல்ல அம்மாக்கள் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வழி விட்டுட்டு விலகுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எந்த உறவாக இருந்தாலும், தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறு இல்லைங்களா? எந்த உறவாக இருந்தாலும் மனைவின்னு ஒரு புது உறவு வந்த பின்னாடி அவங்க உங்கள் லைஃப்பில் தலையிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மனசு கஷ்டம். தம் பிள்ளை கஷ்டப்படுறதை எந்த தாயாரும் விரும்ப மாட்டா, அதனால் விலகுவா. அப்போ அம்மாவை குறித்து ஒரு விதமான யோசனைகள் இருக்கும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, அம்மாவை போய் பார்க்கணும், அம்மாவுக்கு வந்து செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும், அம்மா போய் பார்க்கணும். ஒரு சும்மா வெறுங்கையோடு போவோமா, ஒரு பழம் அம்மாவுக்கு பிடிச்சதுனால வாங்கிட்டு போக மாட்டோமா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று அம்மா சார்ந்த செலவு அப்படின்றது இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கான். பொதுவாக 3 அப்படின்றது வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், நம்மளோட கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். சந்திரன் 3ல் இருக்குது. இன்னொன்று குட்டி குட்டி டூர்ஸு, ட்ராவல்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வெளியே போகிறது, ஒரு ட்ராவல் ஆஃபீஸை போய் நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு டூருக்காக கேட்குறது, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானம் எது அப்படின்னா 3ஆம் பாவம் தான். அப்போ இன்றைய தினம் 3ல் சந்திரனுக்கு சின்னதாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சின்னதாக இங்கேருந்து பீச்சுக்கு போனாங்க, பக்கத்தில்
பக்கத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போனங்க, அந்த மாதிரி வாய்ப்பும் உண்டு. தம்பி தங்கச்சியோட அழகாக வெளில போயிட்டு வந்தவங்க. தம்பி தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. தம்பி தங்கச்சியோடு நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்தேன். எனக்கு தங்கச்சி இல்லைங்க, இளைய சகோதரத்தோடு வெளியே போயிட்டு வந்தேன். இல்லை ஆஃபீஸில் என்னோட கொலீக்ஸ், என்னோட சின்ன பிள்ளைங்க எல்லாரோடையும் வெளியே போயிட்டு வந்தேன். அப்படின்ற மாதிரி உங்களோட நல்ல குணங்களை நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கு, முக்கியமாக இளைய சகோதரர்களுக்கு காமிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்ல. அதுக்கும் மேலே அவங்களுக்கு நல்லது செய்யறதுனால உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம். அதுக்கும் மேலே அவங்க உங்களை மேன்மையாக நினைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாமா? வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு 2ல் இருக்கார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. குடும்ப சந்தோஷத்துக்காக உங்களை சில கேரக்டர்ஸ் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க. குடும்ப சந்தோஷத்துக்காக உங்களோட ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷனான ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், நீயும் அப்படி தான் இருக்கணும், நீயும் அப்படி தான் இருக்கணும், நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க எப்படி வாழணும்னு அவங்கவுங்களுக்கு தோணுதோ அவங்கவுங்க அப்படி தான் வாழ்வாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாம் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு பெரிய இது இருக்க மாட்டேங்குது. இப்போ துளாராசி நீங்கள் பெண்கள்னால் எங்கள் அப்பா தான் ஐடியல் ஃபாதர் அப்படின்னு சொல்லுதுங்க தவிர உங்களை ஒரு நேரம் கூட எங்கள் அம்மா சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்குதுங்க. காரணம் என்ன? நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க. அப்போ அப்படி இருக்க பர்சன் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, சரி விடு, நம்மளுக்கு வாழ்க்கையினோட யதார்த்தம் புரியணும், நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டாக எது ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கும் மேலே அட்வைஸ் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நீங்கள் இப்படி செய்யலாம் கண்ணு, உன் சௌரியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து சொல்லலாம். அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க. ஆக குழந்தைங்க விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவீங்க, கரெக்டாக செய்வீங்க, செய்யறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனைகளையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு சாதனை அப்படின்றத இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கம்மா. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சுயஸ்தானத்தில் இருக்கா. ரொம்ப பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் ஒரு விஷயத்த ஒரு முறை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சுடுவாங்க. ஒரு முறை 2 முறை 3 முறை முயற்சி பண்ணி முடியலன்னா தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஆனால் விருச்சிகம் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸாக இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய முறை அனலைஸ் பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க, முயற்சியை தொடருங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய நேரம் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். ஒரு தப்பான விஷயத்த கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பெரிய முயற்சி போடுவீங்க. நல்ல விஷயமா இருக்கும், அதுக்கு பெரிய முயற்சி போடாமல் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மனசை நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா லைஃப்பில் பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி தான். புரியுதுங்களா? அது காலபுருஷனுக்கே 8ஆம் பாவமாக இருந்தாலும் சாதனை அப்படின்னா முதல்ல விருச்சிகத்தை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்திலே நான் சொன்ன மாதிரி சந்திரன் வந்து இப்போ அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது எதையோ ஒரு விஷயத்தை போட்டு இன்னைக்கு குழப்பிட்டு இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நல்ல விஷயம் வந்து செய்யுங்க. செஞ்சீங்களான்னா ஆதாயமான பலன்கள் கண்டிப்பாக வரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய தினம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். ஒரு பயணம் அப்படின்றது வரணும். அந்த பயணம் குறித்து வீட்டில் ஆளாளுக்கு இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் மைண்டு பிடிச்சி குழப்பிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு வாரமாக கூட நடந்துட்டுருக்கலாம், 10 நாளாக கூட நடந்துட்டுருக்கலாம். ஒரு டூர் போனோன்னா ஃபாரின் போகலான்னு பிளான் பண்ணலாம், ஃபாரின் போகலாம் அப்படின்னு உங்கள் மனைவி சொல்லலாம். இல்லைம்மா நம்ம வந்து அந்தமான் போகலாம் அப்படின்னு உங்கள் கணவர் சொல்லலாம். ஆக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி சொல்லலாம், பெண்ணாக இருந்தால் கணவர் சொல்லலாம். ஆக குழந்தைங்க ஒரு விஷயம் சொல்லலாம். ஆளாளுக்கு டூரை பற்றி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு மன ரீதியான குழப்பம். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாரின் போனோம் அப்படின்னா நிறைய செலவாகுது. நிறைய செலவு நம்மளால் இப்போ டேக்கிள் பண்ண முடியுமா? இல்லை போயிட்டு வர்றது லைஃப்பில் சம்பாதிக்கிறது எதுக்கு? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே, போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இந்த 2 விதமான குழப்பம் ஒரு டைலமால இருக்கீங்க. அட் த சேம் டைம் இன்னொரு ஆஸ்பெக்டில் ஏதோ ஒரு செலவு, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு பட்ஜெட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ரொம்ப தெளிவான பர்சன்ஸ், எது நம்மளால் முடியுமோ அதை தான் செய்வீங்க. அது வந்து இயற்கையாகவே தனுசுக்கு இன்பில்ட்டாகவே அந்த கெப்பாசிட்டி உண்டு. பட் உங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்கா? இல்லை. உங்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் வீட்டு மனுஷாளுக்கு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது.
வெளியே இருக்கவங்க கூட உங்களை சூப்பராக புரிஞ்சுப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆக நீங்கள் அந்த குழப்பத்திலேயே கொஞ்ச நாளாக இருக்கீங்க, ஒரு 10 நாளாக இருக்கீங்க, ஒரு வாரமாக இருக்கீங்க, 5 நாளாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஒரு தெளிவான முடிவு அப்படின்றத எடுத்துருவீங்க. இன்றைய தினம் மனசு சாந்தம் அடையக்கூடிய நாள்மா. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 11ல் இருக்கார். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். பொதுவாக லாபஸ்தானத்தில் சந்திரன், இது 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லைம்மா, உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம். அதே மாதிரி உங்களோட நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம். ஆக சந்திரன் இந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கா அப்படின்னும் போது என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ண நண்பர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப உங்களை பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்த உங்களோட மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இல்லைம்மா நான் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுருந்தேன், 7 நாட்டு சனியில் என்னோடய பார்ட்னர் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணான், பயங்கரமாக இரிட்டேட் பண்ணான், அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களோட சித்தப்பா பெரியப்பா இவங்க யாருனால நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்கள இன்றைக்கி பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை, அவங்க கூட பேசுகிறதுக்கான சூழ்நிலை, அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை. அவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்ச பின்னாடி சந்தோஷப்படுவீங்களா? அதான் கிடையாது. என்ன நீ அவ்வளோ கஷ்டப்படுத்தினல அதனால் நீ கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியா? அது கிடையாது. மகரம்க்கு அந்த தாட் டீஃபால்ட்டாக கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்க கஷ்டப்படாமல் தெரிஞ்சோன்னே சரி விடுப்பா, என்னவோ மனுஷன் புத்தி தானே, அன்றைக்கி கெட்டவனாக இருந்தான், இன்றைக்கி கஷ்டப்படுறான், நல்லா இருக்கட்டும் பாவம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட விரோதிகள் மேலேயும் பரிவு காட்டக்கூடிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள்மா. கும்பராசி அன்பர்கள், இன்றைய தினம் சந்திரன் 10ஆம் பாவத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி நிறைய கும்பம்க்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மையே நம்மளோட பிஸ்னஸை ஒரு ஃபாரின் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. ஃபாரின் கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது? நம்மளோட தொழிலில் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை நம்ம கையாளணும், அந்த மாதிரி தொழிலை எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்டில் தொழில்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், இதை எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜான் ஏர்னா முழம் சறுக்குது, இப்போ நம்ம செய்யறது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமா, இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்டில் ஆரம்பிச்சிட்டோம், நல்லதோ தப்போ தெரியாது, தொழிலை ரொம்ப சின்சியராக செய்யணும், டெடிக்கேட்டடாக செய்யணும், ஹானஸ்டாக செய்யணும், எல்லாமே செய்வீங்க, சக்ஸஸும் ஆவீங்க, கவலைப்பட வேண்டாம். தொழில் பக்தி அப்படின்றது மேலோங்கக்கூடிய நாள். அது சார்ந்து குழப்பம் இருக்குது அப்படின்னால அட்லாஸ்ட் நல்லதோ கெட்டதோ நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்வீங்க. நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸும் ஆவீங்க, மாற்றுக்கிறது கிடையாதுமா. காரணம் என்ன அப்படின்னு, கும்பம் சனியினோட ராசி. எது ஆரம்பத்தில் தடை தாமதம் பிரச்சனை வந்தாலும் நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக கடைசியில் சக்ஸஸ் அப்படின்றது கொடுக்கும், ஸ்திரமான வெற்றி அப்படின்றது கொடுக்குமா. வாழ்த்துக்கள். மீன ராசி என்பர்கள், ரொம்ப நாளாக ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கும் மேலே ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இது படிக்கிற குழந்தைகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தது சக்ஸஸ் நோக்கி போகிற மாதிரி இன்றைய தினம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இப்போ பாருங்கள், எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்ச நாளாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. பெருசாக பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா என் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு முறையில் ஒரு பெரிய விரிசல் இருந்துச்சு. அவர் பேசினா என் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் பழையபடி என் கூட ஹாப்பியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா? அந்த ஒரு சந்தோஷம் இன்றைய தினம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு பல ஆங்கிளில் ட்ரை பண்ண, எந்த விதத்துலையும் எனக்கு ஒரு லூப் லைனே கிடைக்கல. கவலைப்படாதீங்க, இன்றைய தினம் ஒரு லூப் லைன் அப்படின்றது கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில், ஏன்னா சந்திரன் 9ல் இருக்கார், ஏதோ ஒரு விதத்தில் மீனத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் உற்சாகம் அப்படின்றதுக்கு ஒன்று தந்தை வழி, இல்லை நான் என் கனவு கண்ட படிப்பு வர்றதுக்கான வழி, இல்லை பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னோட கம்ஃபர்ட், என்னோட பாக்கியத்தை குறித்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சிருந்தேன், எனக்கு இந்த கிடைச்சா ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் தான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன், அந்த விஷயம் ஒன்று கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குங்க. ஆன் தி ஹோல் இன்னைக்கு மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகம் அப்படின்னு சொல்லலாமா. வாழ்த்துக்கள். இன்று ஒரு ஆன்மீக தகவல். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த விளக்கேற்றுறதுல சந்தேகம், முதல்ல பார்த்திங்கன்னா எண்ணெயில் சந்தேகம், எண்ணெய்மா ஏற்றலாம் அப்படின்னு பலவிதமான எண்ணெய்கள் இருக்குது. ஒவ்வொரு எண்ணெய்க்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கதாமா செய்து. ஆக வரிசையாக நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த எண்ணெய் ஏற்றுறதுனால என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உகந்தது நின்று எரிவது அது எது அப்படின்னா நம்மளுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பேர்லேயே இருக்குது விளக்கெண்ணெய் அப்படின்னு, அந்த ஆமணக்கெண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் போட்டு நம்ம பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுறோம் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சமாக சின்னதாக திரி போட்டுக்கணும், மெலீஸாக திரி போட்டுக்கணும், சின்னதாக வச்சுக்கணும். ரொம்ப இவ்வளோ பெரிய திரி போட்டு திப்பு திப்பு திப்புன்னு ஏற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எரிஞ்சு நின்றுடும். அப்போ மெலீஸு திரி சின்னமாக ஏற்றி விட்டுட்டு அப்பப்போ நம்ம அங்கே இருக்கிறோன்னா போய் வந்து நம்ம ஒரு தூண்டி விட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி ஏற்றும் போது நம்ம மாலை 6 மணிக்கு ஏற்றுறோம் அப்படின்னா கரெக்டாக 7 வரைக்கும் எரிஞ்சால் போதுமா, அதுக்கு மேலே எரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஆமணக்கெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்பிகை அப்படின்னா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, எந்த தாயாராக இருந்தாலும் பார்வதி அம்பிகை. மாரியம்மன் அம்பிகை கிடையாது. மாரியம்மன் ஜமதக்னி முனிவருடைய மனைவி, ரிஷி பத்னி ரேணுகா தேவி. மாரியம்மனையும் அம்பிகையும் குழப்பிக்காதீங்க, புரியுதுங்களா? ஆக அம்பிகைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, அம்பிகை தான் உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்படின்னா ஆமணக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டும் ஒன்றே தாம்மா. இந்த எண்ணெயை நீங்கள் ஏற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப நல்லதுமா. நன்றி.